டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பம் என்ற இடத்தில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் பாஜக வெற்றி பெற முடியாது என திட்டவட்டமாக கூறினார். அமித்ஷா அல்ல, எத்தனை ஷா வந்தாலும் எத்தனை பேரை கூட்டணி வைத்துக் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவும் செய்துவிட முடியாது என்றும் ஒரு கை பார்த்து விடுவோம் என்றும் சவால் விடுத்த முதலமைச்சர், வரும் 2026ஆம் ஆண்டிலும் திராவிட மாடல் ஆட்சிதான் என திட்டவட்டமாக பேசினார். நாங்கள் உரிமைக்காக அழவில்லை என்றும் உரிமைக்காக குரல் கொடுக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆண்டார்குப்பம் பகுதியில் அரசு நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 418.15 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 390.74 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 357.43 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,02,531 லட்சம் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுகவினர் மற்றும் ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் செயல்படக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நேற்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்தும் புதிய தொழில் திட்டங்கள் விரிவாக்கங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் யாரும் செயல்படக்கூடாது என அறிவுறுத்தினார். சைவ வைணவ மக்கள் புண்படும் வகையிலும் பெண்கள் குறித்தும் அமைச்சர் பொன்முடி அண்மையில் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதேபோல் அமைச்சர் துரைமுருகனும் மாற்றுத்திறனாளிகளின் பழைய பெயரை குறிப்பிட்டு பேசியதும் விவாத பொருளானது. இதனை கருத்தில் கொண்டே அமைச்சர்கள் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் பேசினார். தமிழக அரசின் விண்வெளி திட்டத்தால் யார் பயனடைய போகிறார்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விண்வெளி தொழில் கொள்கையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மருமகன் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான வானம் ஸ்பேஸ் LLBயின் பங்குதாரராக உள்ளார் என்றும் இந்த நிறுவனம் 20% மூலதன மானியத்தை பெறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த திட்டத்தால் முதலமைச்சரின் குடும்பம்தான் பயனடையும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுக கூட்டணி குறித்து பாஜகவினர் யாரும் கருத்து கூறக்கூடாது என நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த உடனே ஆட்சியில் பங்கு என்ற பேச்சு தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என பாஜக தலைவர் பேசி வந்த நிலையில் அதை திட்டவட்டமாக மறுத்துள்ள EPS, தமிழகத்தில் அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை தீவிரமடைய தற்போது பாஜகவினருக்கு நயினார் நாகேந்திரன் புதிய கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளார். கூட்டணி விவகாரத்தை தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் மற்றவர்கள் யாரும் கருத்து கூறக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் மோதலை தடுக்க சிறப்பு குழு அமைக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. பஸ் ரூட்களில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்ற பிரச்சனையில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்த மோதல்கள் பலமுறை வன்முறையில் முடிகின்றன. சில மாதங்களுக்கு முன்பு இரு கல்லூரி மாணவர்கள் இடையே ரூட் தள விவகாரத்தில் அசம்பாவிதம் நடைபெற்றது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது வேதனையை தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பல தலைவர்கள் படித்த இந்த கல்லூரிகளில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறினர். மேலும் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க சிறப்பு குழு அமைக்கவும் நீதிபதிகள் பரிந்துரை செய்தனர்.
கோடை தொடங்கிவிட்ட நிலையில் மாம்பழங்களும் மாங்காய்களும் விற்பனைக்கு வர தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஊறுகாய் உள்ளிட்ட உணவு வகைகளுக்காக பயன்படும் மாங்காய்கள் சந்தைகளில் விற்பனையாகி வருகின்றன. தேனி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள தோப்புகளில் மாங்காய் கொள்முதல் செய்யப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த நிலையில் மாங்காய் விலை திடீரென சரிந்துவிட்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த மாங்காய் தற்போது 15 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். தக் லைஃப் படவிழாவில் பேசிய நடிகர் கமலஹாசன் இருமொழிக்கு ஆதரவாக மறைமுகமாக பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக் லைஃப் படத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா என முன்னணி நட்சத்திர பட்டாளமே இறக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன், முதலில் தமிழில் பேசிவிட்டு பிறகு இந்தியாவிற்கு தொடர்புடைய மொழியில் பேசுகிறேன் என கூறிவிட்டு ஆங்கிலத்தில் பேசினார். அவர் மும்மொழிக்கு எதிராகவும் இருமொழிக்கு ஆதரவாகவே பேசியதாக கருதப்படுகிறது. நடிகர் சூரி நடிக்கும் அடுத்த படத்தின் டைட்டில் வெளியாகியுள்ளது. மண்டாடி என இந்த படத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் லுக் நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்ரட் குமார் தயாரிக்கும் மண்டாடி திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். கடலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் மண்டாடி கேரக்டரில் சூரி நடித்துள்ளார். திரையுலகில் காமெடி கதாபாத்திரத்தில் தோன்றி பரோட்டா சூரியாக வலம் வந்தவர் நடிகர் சூரி. இவர் தற்போது கதாநாயகனாக பரிணாமம் பெற்று அசத்தி வருகிறார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி நடித்த விடுதலை படம் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தியவர் எதிர்க்கட்சி தலைவர் என இபிஎஸ்ஸின் பெயரை குறிப்பிடாமல் செங்கோட்டையன் புகழாரம் சூட்டியுள்ளார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கோபியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என இபிஎஸ்ஐ குறிப்பிட்டவுடன் நிர்வாகிகள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் இபிஎஸ்ஸின் பெயரை குறிப்பிடாமல் அவருக்கு செங்கோட்டையன் புகழாரம் சூட்டியுள்ளார். சிறுக சிறுக தங்கத்தை சேமிக்கலாம் என்ற நடுத்தர மக்களின் எண்ணத்திலும் தற்போது இடி விழுந்துள்ளது. தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சிறுக சிறுக சேமித்து கிராமாக தங்கத்தை வாங்கும் பழக்கத்தை தமிழக மக்கள் கொண்டுள்ளனர். இதற்காக அவர்கள் நகைக்கடைகளில் சிறு தொகைகளை செலுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களது எண்ணத்திலும் தற்போது இடி விழுந்துள்ளது. ஏனென்றால் 1 கிராம் தங்கமே தற்போது 9,000 எட்டும் நிலைக்கு சென்றுவிட்டது. இன்று 1 கிராம் தங்கம் 8,945 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எனவே ஜிஎஸ்டி வரி, சேதாரம், செய்கூலி என சேர்த்து 1 கிராம் தங்கம் வாங்க வேண்டும் என்றால் 10,000 ரூபாய்க்கு மேல் செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பகவத்கீதைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோவின் சர்வதேச நினைவு பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருப்பது நமது பாரம்பரியத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என எக்ஸ் தளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார். பகவத்கீதையும் நாட்டிய சாஸ்திரமும் பல நூற்றாண்டுகளாக நமது நாகரிகத்தையும் உணர்வுகளையும் வளர்த்துள்ளன எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் நான் சொல்வதை கேட்காவிட்டால் நடிகர் விஜயின் கட்சிக்கு சென்று விடுங்கள் என சீமான் எச்சரித்துள்ளார். கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் நிறுத்துபவர்கள்தான் வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும் என்றும், வேறு யாரேனும் போட்டியிட்டால் அவர்கள் விஜய் கட்சிக்கு சென்று விடலாம் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் நிர்வாகங்கள் இயக்கும் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உள்ளூர் பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் சலுகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வலுப்பெற்றுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.